ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஓகே, என்ன கதை சொல்ல போறீங்க? ரெடியா? மைக் நான் பிடிக்கிறேன், சொல்லுங்க. கதை இல்ல சார், ஸ்பீச். திக்கும் தீந்தமிழ் தெளிதாத தேந்தமிழ் காலமெல்லாம் கன்னித்தமிழ் என்றென்றும் இன்பத்தமிழ் உலகத்திற்கும் முத்தமிழ் அதுவே எம் பைந்தமிழ் என்று என் தமிழ் அன்னையையும் சான்றோர் நிறைந்த சபையையும் வணங்குகிறேன். இன்றைய பேச்சு தலைப்பு நீர் பாதுகாப்பு, அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். நீர், தண்ணீர், இதுதான் உயிர்களின் ஆதாரம். ஒரு நாட்டின் வளமும் வளர்ச்சியும் நீர் மேலாண்மையை அடிப்படையாக கொண்டே அமைகிறது என்பதை நீரின்றி அமையாது உலகு என்ற ஒற்றை வரியில் நமக்கு தெரிவிக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. தண்ணீர் தன்னகத்தே அடக்கியுள்ள உயிர்களின் வலிமையை வள்ளுவர் விசும்பின் துளிவியின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்று கூறுகிறார். வள்ளுவர் திருக்குறளில் வான்மய அதிகாரத்தை இடம்பெற செய்திருப்பதும் இளங்கோவடிகள் தனது சிலப்பதிகாரத்தில் கதிரவன் திங்களோடு வான்மையை இணைத்து மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என சிறப்பித்து போற்றியிருப்பதும் பழந்தமிழர் மழை நீருக்கு அளித்த முக்கியத்துவத்தை பறைசாற்றும். நீரை பெருக்கும் விதமாக காடுகளிலும் சாலை ஓரங்களிலும் மரம் வளர்த்தல் அறமாக போற்றப்பட்டது. அதற்கு தீங்கு ஏற்படாமல் இருக்க அவை தெய்வங்களாகவும் உறவுகளாகவும் போற்றப்பட்டன. அப்படி வளர்ந்த மரங்களையும் வெட்டி வைத்த ஏரி குளங்களையும் வளர்ச்சி என்கிற பெயரில் நாமே அழித்து கொண்டிருக்கிறோம். இங்கிருக்கும் வளங்களை சுரண்டுவதற்காகவே பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து ஏற்றுமதியாகும் ஒவ்வொரு உள்ளாடைக்கும் 2700 லிட்டர் நீரும், ஒவ்வொரு ஜோடி ஷூவுக்கும் செருப்புக்கும் 16600 லிட்டர் நீரும், ஒவ்வொரு காருக்கும் 4 லட்சம் லிட்டர் நீரை செலவழிக்கிறோம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு முட்டையில் 200 லிட்டர் நீரும், ஒரு கோப்பை தேநீரில் 120 லிட்டர் நீரும், ஒரு ஆரஞ்சு பழத்தில் 50 லிட்டர் நீரும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 1 கிலோ பன்றிக்கறி வளர்ப்பதற்கு 16000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. H2O என்பது தானே நீர். 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும் தானே. எங்கே நீங்கள் சேர்த்த பயணத்தில் நீரை தயாரித்து விட முடியுமா? மறந்து விடாதீர்கள் எல்லோரும். கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி துளி நீரும் நஞ்சாகி, கடைசி மீனும் பிடிபட்ட பின்பு மனிதனுக்கு புரியும் பணத்தை சாப்பிட முடியாதென்று. நம் அரை இலக்கியம் திருவஞ்சம் மூலம் கூறுகிறது. குளம் வெட்டுபவன், வாய்க்கால் அமைப்பவன், பொது கிணறு அமைப்பவன், மரம் நடுபவன், இவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று நாமும் இவற்றை எல்லாம் செய்து சொர்க்கத்திற்கு போவோம் என்று கூறி என் சிறிய உரை